நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Give me a high five. No, you give me one. Give me a high five. Now, give me a high five. Give me one. Very good. வணக்கம், இது காளிமார்க் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இன்னைக்கு போட்டி வந்து ஒரு வகையில ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வேறுபாடு, வித்தியாசம், நாட்டியம், நடனம், அபிநயம், பாவனை, நாதஸ்வரம், வாத்தியம், பழி, வஞ்சகம், ராமர், பாலம், கையில், வில்லஸ்திரம், குரங்கு. எப்படி இது அந்த குறிப்போட பின்னணி என்ன சொல்லு? ராமர் கையில வில்லு இருக்கும், சரி, அதான் குரங்கு கண்டுபிடிச்சா. வந்து வித்தை காட்டும். திடீர்னு வந்து ராமர் கையில குரங்குன்னா நம்ம என்னத்தை யோசிப்போம்? எனக்கு இந்த இலக்கணம்ல கொஞ்சம் இலக்கணம் பிடிக்குமா? அப்ப இலக்கணத்துல ஏதாவது 2 விஷயம் சொல்லி பார்ப்போம். முதல் எழுத்து 2 வகைகள், உயிரெழுத்து மெய்யெழுத்து. அதுல உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு. அந்த மெய்யெழுத்து 18 3ஆ வகுக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம், கசட தப்பர வல்லினம், ஞஞ நமன மெல்லினம், எரள வழல இடையினம். உனக்கு சிறப்பான என்னுடைய தனிப்பட்ட பாராட்டு உன்னுடைய தமிழ் உச்சரிப்புக்காக. ரொம்ப அழகா இருக்கு. வெல் டன் சின்மயா வித்யாலயா. பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படுகிற இந்த 3வது காலகட்டத்தில் இப்ப கடந்த சில வாரங்களா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த போட்டியினுடைய முதல் நிலை. இந்த முதல் நிலையில ஒவ்வொரு வாரமும் 4 பள்ளி அணிகள் பங்கெடுத்துக்குவாங்க. 3வது சுற்று முடிவடையும் பொழுது பின்தங்கிய மதிப்பெண்களை கொண்ட ஒரு அணி வெளியேற 3 அணிகள் மட்டும் இறுதி சுற்று விளையாடுவாங்க. இறுதி சுற்றுக்கு பிறகு மொத்த மதிப்பெண்கள்ல முன்னிலையில் இருக்கிற 2 அணிகள் மட்டும் தேர்வாகி இந்த போட்டியினுடைய அடுத்த நிலைக்கு தேர்வாகி போவாங்க. இன்னைக்கு இந்த 4 அணிகள்ல யார் அந்த 2 அணிகள்னு தெரிஞ்சுக்க போறோம் கொஞ்ச நேரத்துல. முதலாவது அணிகளை சந்திப்போம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம், சென்னை. சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க 2 பக்கமும். உங்களுடைய பள்ளி மாணவ மாணவிய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் நவமோகன கிருஷ்ணன். நவமோகன கிருஷ்ணன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th. சரி, நீங்க? என் பேர் ஸ்ரீவத்சன். நானும் சின்மயா வித்யாலயா பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது ஒரு ஆசை. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். சாஃப்ட்வேருக்கு ஒரு இது சேச்சுரேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்களே. இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர் அதில் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி. ஸோ கன்ஃபார்மாக எனக்கு அந்த ஜாப் அதை தான் படிக்க போறீங்க? ஆமாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் சமையல். அப்படியா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதில் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் உனக்கு? இப்போதைக்கு சும்மா HTML அந்த மாதிரி பேசிக் ப்ரோக்ராம். பேசிக். ஆமாம். நீ வந்து என்ன? ஐஏஎஸ். ஐஏஎஸ். வெரி இல்லைன்னா இன்னொன்று இருக்கு. என்ன? விஜய் டிவியில் ஆங்கர் ஆகலான்னு. எது பெருசுன்னு நினைக்கிறேன்? ரெண்டுமே பெருசு தான். எதுவானாலும் famous. அப்படியா? நாங்க படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டா தானே நான் வாழ்க்கையில் முன்னேற இல்ல, கஷ்டமே பட்டுட்டு இருந்தா பரவாயில்ல. வெரி குட். பரவாயில்ல, நீ 2த்துக்கும் துணிவா இருக்கிற. ஐஏஎஸ் ஆர் விஜய் டிவில இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஆங்கர் ஆகணும். பரவாயில்ல, பலருக்கு இந்த கனவு இருக்கு. இந்த மாதிரி ஆங்கர்ஸா வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது இல்ல? உங்க 2 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். 2வது பள்ளியாக நாம் அரங்கத்திற்குள் வரவழைப்பது கோவையிலிருந்து வந்திருக்கிற GRD CPF மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கோவை GRD CPF. CPFனா தெரியுது, சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ். GRD என்ன? CPFனா கோயம்புத்தூர் பாயினியர் ஃபெர்டிலைசர். கோயம்புத்தூர் பாயினியர் ஃபெர்டிலைசர். பயனியர் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே. GRD என்ன? GR தாமோதரன். இப்போ சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் கீர்த்தனா. நான் GRD CPF ஆங்கில மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வரேன். 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு. கீர்த்தனா. என் பேர் நந்தினி. நான் GRD CPF ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆனா இப்ப நீங்க படிக்கிறது ஆங்கில வழி கல்வி, ஆனா விளையாட வந்திருக்கிறது ஒரு தமிழ் மொழி வார்த்தை அடிப்படையிலான நிகழ்ச்சி. எப்படி உங்க திறமையை நிரூபிக்க போறீங்க? இல்ல தமிழ் எப்படி உங்களுக்கு இவ்வளவு பரிச்சயம்? நான் எங்கள் தமிழ் டீச்சர் எங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நாங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணி. கீர்த்தனா என்ன ஆக போறீங்க? நான் கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட். நான் நரம்பியல் நிபுணர். நரம்பியல் நிபுணர். பரவாயில்லையே. which is நியூராலஜிஸ்ட். நியூராலஜிஸ்ட், நரம்பியல் நிபுணர். உங்களுடைய கனவுகளுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கும் PV செல்வராஜ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர்.
பிவி செல்வராஜ் பள்ளி மாணவியர், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் ஆர் பத்மபிரியா. நான் வந்து பிவி செல்வராஜ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th. சரி, நீங்க? என் பேரு டி மோகனப்பிரியா. நானும் பிவி செல்வராஜ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் டாக்டர். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி ஈரோடிலிருந்து வந்திருக்கும் AET மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு ஜமுனா. நான் AET மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகணும்னு தான் என்னோட எய்ம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். என் பேர் ஹரிணி. AET மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோட்லேருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய எய்ம் விவசாயத்துறையில் வேலை பண்ணணும். ரெண்டு பேருமே 12ஆம் வகுப்பா? பொதுவாக 12ஆம் வகுப்பெல்லாம் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்களே. எங்களுக்கு ரொம்ப தமிழ் மேல ஆர்வம் இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க நல்லா தமிழ்ல 10ஆம் வகுப்பு பாடத்துல ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுத்தனால எங்களை சரி. என்ன மதிப்பெண்? 99. தமிழ்ல 99 100க்கு. நீங்க அப்பா, நீ சொல்ல விரும்பினா சொல்லலாம். உன்னுடைய மதிப்பெண் 97 மார்க் எடுத்திருக்கேன். 97ஆ? 97லாம் நாங்கள் இந்த விளையாட்டுக்கே சேர்த்துக்கிறது இல்லை. நாங்கள் 80க்கு கீழே தான் எடுப்போம் பொதுவாக. வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனா ஒரு கவிதை சொல்ல போறீங்களா? நான் வந்து உங்க முன்னாடி ஒரு கவிதை சொல்ல போறேன். அது வந்து தமிழ் பற்றி எங்களுக்கு எப்படி இருக்குன்றத உணர்த்துறதுக்கும் நாங்க சொல்ல போறதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்ல போறேன். புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவோம். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதன்மனை ஆளியின் மடித்தோன், பெரும் பேர் புகாரின் பதியே அவ்வூர், ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனை ஆகி, வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்தி, கென் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி, நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவியோ என்ற பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக விளங்கிய கண்ணகியின் திருவடிகளில் விழுந்து வணங்கி இதோ உங்களுடன் எங்களது வீர பயணத்தை தொடங்குகிறோம். பரவாயில்லையே, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு படிச்சதை ஒன்றும் மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் படிச்சு இதை மனப்பாடமா வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பொருள் என்னன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுன்னு சொன்னேன்ல. இளங்கோவடிகள் எழுதுனதை 2015 நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு பொருள் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் இப்போ கைத்தட்டிட்டோம், என்னன்னா தெரியணும்ல. சுருக்கமா ஒரு 5 வரிகள்ல எதை பத்தி என்ன சொன்ன? பாண்டியன் மன்னன் வந்து கண்ணகியோட கணவரை வந்து ஏதோ ஒரு சரியாக விசாரிக்காம தவறான நீதியை வந்து வழங்கிட்டாரு. அதுக்கு வந்து எனக்கு சரியான நீதி வழங்கணும் அப்படின்றதுக்காக கண்ணகி வந்து பாண்டியன் மன்னன் பாக்குறதுக்காக வராங்க. அப்ப பார்க்க வரும்போது அவங்க வந்து பாண்டிய மன்னன் கிட்ட என்னுடைய கணவர் வந்து குற்றம் செய்யல அப்படின்னு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தன்னுடைய கார் சிலம்புல இருக்கிற இதை வந்து உடைச்சு காமிக்கிறாங்க. அது மூலியமா தான் அந்த இது வந்து நிறைவுக்கு வருது. வெரி குட், அழகா சொன்னீங்க. இந்த முழு செய்யுள் பகுதி நினைவுல இருக்கோ இல்லையோ, கண்ணகி வந்து பாண்டியனோட அவையில உள்ள நுழைஞ்ச உடனே பேசுற முதல் வரி மட்டும் எல்லாருக்கும் மனப்பாடம். எப்படி ஆரம்பிப்பாங்க? தேரா மன்னா செப்புவதுடையேன். இது மட்டும் எங்களுக்கு நினைவுல இருக்கு. பரவாயில்ல, இது நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. இன்னைக்கு போட்டி வந்து ஒரு வகையில ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 வித்தியாசமான மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறீங்க. சென்னை, கோவை, தஞ்சை, ஈரோடு. எந்த மாவட்டம் ஜெயிக்க போகுதுன்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். சென்னையோட ஆதரவாளர்கள்லாம் கை தூக்குங்க. ஓ, இங்கே எல்லாமே சென்னை, கிட்டத்தட்ட எல்லாம் சென்னை. படப்பிடிப்பு சென்னையில் நடக்கிறனால எல்லாரும் அந்த பள்ளிகள் மட்டும் வந்திருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாருமே இவங்க ஆதரவாக இருப்பாங்க. நாங்கள் எங்களுடைய இதை காமிப்போம், அவங்க எங்களுக்கு ஆதரவு செலுத்தும். அதான், இங்கே நல்ல திறமைக்கு மட்டும்தான் ஆதரவு உண்டு. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாரும் நல்லா விளையாடுற பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிச்சு போய் ஆதரிப்பாங்க. இன்னைக்கு பார்ப்போம் அந்த 4 அணியில் யார் ஜெயிக்க போறீங்கன்னு. முதல் சுற்றை தொடங்க போவது யார்? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். ஏன் அவ்வளோ பிடிச்சி நிறுத்துற? நாங்களே தொடங்குறோம். பத்தியா? சரி, அப்ப நீங்க வந்துருங்க. முதல் சுற்றை தொடங்க போவது ஈரோடு. உங்க ஈரோடு வந்து இந்த நிகழ்ச்சியில ரொம்ப பெயர் வாங்கின ஒரு ஊர், தெரியுமா? சென்ற முறை நடந்த இறுதி போட்டியில பட்டத்தை வென்ற ஊர். அது எந்த பள்ளின்னு உங்களுக்கு தெரியும். இந்த முறை ஈரோடுக்கு மறுபடியும் பெயர் வாங்கி தர வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கங்க. தொடங்கலாமா? அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் தெரியும்ல? 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தூய்மை,
சுத்தம், அற்ற, குப்பை, ஏற்படுத்துவது. அசுத்தம். 1. பழம், காய்கறி, முகம், பொலிவு, பளபளப்பு, பப்பாளி, நாதஸ்வரம், வாத்தியம், 3. செடிகளை, கொடிகள், பராமரிப்பு, பாதுகாப்பு, இன்னும் ஒண்ணே. வெற்றி, தோல்வி, பெற்றவர்களுக்கு, புகழ். பப்பாளி என்ற சொல்லை கண்டுபிடி 5 மதிப்பெண்கள் கொடுத்தாச்சு உங்களுக்கு. சும்மா என்னுடைய ஒரு சந்தேகம். பப்பாளி என்ற சொல்லை கண்டுபிடிப்பதற்கு என்ன குறிப்புகள் கொடுத்தீங்க? பழம், அப்புறம் முகம். முகம், பொலிவு. அதுக்கு தான் வர. என்னது அது? பொலிவு. பொழிவுனா மழை பொழிகிறது, இல்ல உரை பொழிதல். பொலிவுனா அழகு, நம்மளுடைய அழகை வந்து மேன்மேலும். அப்படின்னா அது பொலிவு. பொலிவு. எப்படி? பொலிவு. இல்ல, பொலிவும் கிடையாது. நீ சொல்லு. பொலிவு. இது பொலிவு. பொலிவு. நுனி நாக்குல சொல்லணும்ல. பொலிவு. பரவாயில்ல, 80 மார்க் கொடுக்கலாம். 100 வாங்கணும். சொல்லு. பொலிவு. பொலிவு. நுனியில சொன்னா பொலிவு. இன்னொன்னு சொல்லு. பொழிவு சொல்லு. பொழிவு. எல்லாருக்கும் சிறப்பு லகரம் வந்துருது. இந்த லகரம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. பட் தமிழ்ல 99 எடுத்த பொண்ணு தவறு இனிமே பண்ணக்கூடாது. நீங்க அமர்ந்திருக்கலாம். வெல் டன். 5 மதிப்பெண்கள். சின்மயா வித்யாலயா. அங்க ஏகப்பட்ட ஸ்மைலிஸ் பாக்குறேன். ஒரு தடவை எல்லாத்தையும் காமிங்க பார்க்கலாம். எங்க கேமராவும் பார்க்கட்டும். நைஸ். சின்மயா வித்யாலயா, குட். தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேறுபாடு, வேற்றுமை, ஒற்றுமை, சேர்க்கை, வேறுபாடு, ஒற்றுமை, வித்தியாசம். 1. கல்யாணம், திருமணம், அழைப்பிதழ், பத்திரிகை. 2. எழுத்து, பகை, தவறு, பிழை. 3. சபை, அரசு, விரிப்பது, கம்பளம், தொலைக்காட்சி, நிகழ்ச்சி, ஓடுவது, வேறு, எதனால், மின்சாரம். Very good. அழகான 5 குறிப்புகள், அழகான 5 யுகம். உனக்கு சிறப்பான என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள் உன்னுடைய தமிழ் உச்சரிப்புக்காக. ரொம்ப அழகா இருக்கு. வெல் டன் சின்மயா வித்யாலயா. நீங்க அமர்ந்திருக்கலாம். ஈரோடு முடிச்சாச்சு, சென்னை முடிச்சாச்சு. இப்ப கோவை GRD CPF பள்ளி மாணவியர், உங்களுக்கான முதல் சுற்று வாய்ப்பு. 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தமிழ், மொழி, நாட்டியம், நடனம், அபிநயம், பாவனை, வாய்க்கு, செய்யுள், கீழே, நூலாசிரியர். முதல்ல வாய் சொன்ன. வாய்க்கு, இரண்டாவது கீழே, தாடை, பேசுதல், உரையாடுதல், காதுக்குள்ளே, ரகசியம், விளக்கம், தெளிவுரை, இணை, பொருள். Well done. அழகா 5 குறிப்புகள் கொடுத்து சரியான 5 யுகங்கள், முழுமையா 5 மதிப்பெண்கள். கோவை நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். தஞ்சை PV செல்வராஜ் பள்ளி மாணவியர், இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான வாய்ப்பு. தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பழி, சூழ்ச்சி, தந்திரம், வஞ்சகம், குழப்பம், வேறு, ரொம்ப அழகான குறிப்பு. கலங்குவது, ஏதாவது சொன்னாதான் 3வது குறிப்பு கிடைக்கும். அடுத்த word, அடுத்த சொல் பயிரலாம். வீடு, இல்லம், பெருக்க, துடைப்பம், Good. மரம், இலை, தண்டு, வேர், உள்ளம், அகம், மறதி, சோம்பல், நல்ல குறிப்பு கொடுத்துருக்கலாம். 2வது நல்லா ஆரம்பிச்ச. பரவாயில்ல, 3வது குறிப்பு முயற்சி பண்ணு. மனதில், ஆதாரம், மன்னிக்கணும், தவறான விடை. அந்த விட்ட சொல்லுக்கு போங்க. 2 குறிப்புகள் கொடுத்திருக்கிறேன். முதல்ல என்ன சொன்ன? குழப்பம் சொன்னேன். அதற்கு பிறகு கலங்குவது. ஏதாவது சொன்னா 3வது குறிப்பு கிடைக்கும். சீக்கிரம் சொல்லு. 7 வினாடிகள். ஏதாவது சொன்னா 3வது குறிப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். சீக்கிரம். என்ன தவறு பண்ற தெரியுமா? சரியா விடை தெரியணும்னு அவசியம் இல்லை.
மூணாவது குறிப்பு ஒன்று கிடைச்சி ஒருவேளை அது உதவலாம்ல. அடுத்ததுன்னு சொன்னால் அது ஒரு வார்த்தை தானே, சொல்லுன்னு எதையாவது சொல்ல வேண்டியதானே. அதை தான் நான் உன்னை விரட்டிக்கிட்டே இருந்தேன். சொல்லு ஏதாவது விடை சொன்னால் தான் மூணாவது குறிப்பு வரும். நீ என்ன வேணாலும் சொல்லலாம், தெரியலைன்னு சொல்லலாம், புரியலைன்னு சொல்லலாம், வேறு பொருள் சொல்லு மாற்று அடுத்தது எதை வேணாலும் சொன்னால் மூணாவது குறிப்பு வந்திருக்கும். ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இந்த முதல் சுற்றுல உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. மனம் தளர வேணாம், இன்னும் 2 சுற்றுகள் இருக்கு அந்த தகுதி அடைவதற்கு. அதனால நிதானமா நீங்க பொறுமையா உங்களுக்குள்ள பயிற்சி எடுத்துக்கொண்டு விளையாடினா நீங்களும் அந்த போட்டியில தங்கி இருக்கலாம். இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினுடைய மறுபகுதியில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரங்கத்திற்குள் மறுபடியும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ விருகம்பாக்கம் சின்மய வித்யாலயா நம்ம முன்னாடி நின்று கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்றை தொடங்க. 2வது சுற்று என்னன்னு சொல்லுங்க. ஒரு எழுத்து நிக்கிட்டு நீங்க திரையில பார்க்க போற ஒரு சொல்லில் அந்த சொல்லுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எழுத்து இருக்கும். அதை விலக்கிவிட்டு சரியான சொல்லை விளங்கி கொண்டு பிறகு அதற்கு ஏற்றால் போல் குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாய், மூக்கு, இருக்குமிடம், முகம், புறா, மாறி, இவை, பறவை, 2, வேகம், சோகம், எதிர்ச்சொல், நிதானம், பெருமை, பொறுமை. வாய், மூக்கு, உள்ளே, நாக்கு, ராசி, ரிஷிகேஷ், வேறு, இறைவிடம். கவனமா இருக்கணும். இன்னும் 1 நிமிடத்துக்கு மேல கால அவகாசம் இருக்கு. இந்த ஒரு குறிப்புல சரியா கொண்டு வர மாதிரி யோசித்து நிதானமா சொல். முதல்ல என்ன குறிப்பு சொன்ன? ராசி. ராசின்னு சொன்னியா? பலன். Well done. Very good. அதான் சில சமயம் சந்தேகம் இருந்தா நிறுத்தி கேட்டுக்கலாம் ஒரு முறை. நீ ராசின்னு சொன்னது அவங்க அதுல காசின்னு விழுந்திருக்கு. Well done. சின்மய வித்யாலயா மறுபடியும் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். தொடங்கலாமா? 2வது சுற்று உங்களுக்கான முதல் வாய்ப்பு. உங்கள் கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பேய், பிசாசு, பெரிய, பூதம், வாகனம், வண்டி, 2, தொடக்கம், முடிவு, கூறுவது, நன்றி, மலை, மேகம், தூறல், சாரல், வெரி குட், ரொட்டி, துண்டு, வெரி குட். 5 மதிப்பெண்கள். அழகான குறிப்புகள் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். தஞ்சை பள்ளி 2வது சுற்றில் ஒவ்வொரு அணிக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கான முதல் வாய்ப்பு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாளம், மேளம், பாடல், ராகம், ஆடு, பாடு, தனுஷ், களம், வெரி குட். விரல், நகம், 3, நடிகர்களுக்கு, நடிப்பு, தேசிய, விருது, நேரம், காலம். well done. அழகாக 5 குறிப்புகள். பாப்போம் உங்களுக்கு அடுத்தது வரப்போற 2வது வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு. நீங்க அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்று. இப்ப 4வது அணியா நீங்க விளையாட போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தேர்தல், பிரச்சாரம், கூட்டணி, கட்சி, 1, தீபம், விளக்கு, பிரகாசம், சுடர், 2, நடவு, நாற்று, 3, மெத்தை, படுக்கை, விரிப்பு, போர்வை, 4, ஆராய்ச்சி, ஆய்வு, முடிவு, விளைவு. well done.
5 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றுல முதல் வாய்ப்பை 4 அணிகளும் பயன்படுத்திட்டீங்க. இரண்டாவது வாய்ப்பு தொடங்க போறோம். நீங்களே தொடங்கிடுறீங்களா முதல்ல? அதே போல 5 மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்ய போறோம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தலை, சிரம், பாதுகாப்பு, கவசம். 1, இறைச்சி, மாமிசம், 2, அன்றாடம், தினசரி, நீதி, நேர்மை, இடம், நீதிமன்றம், பிற்பகுதி, மன்றம், ஆண்டு, வருடம். well done. முதல் சுற்றுலையும் 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. இரண்டாவது சுற்றுல 2 வாய்ப்புகள் 5 5. உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 15 மதிப்பெண்கள். அமர்ந்திருக்கலாம். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க? 8. இதுல 5ஐயும் இப்ப கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பத்திரம், ஆவணம், Good. ஞாலம், உலகம், 2, ராசி, பலன், சிங்கம், சிம்மம், பெரியவர்களிடம், மரியாதை, இன்னொன்னு. காற்றில், தென்றல், விடுவது, பட்டம். well done. ஆக மொத்தம் 8 5 உங்களுடைய மதிப்பெண்கள் 13. இதற்கு முந்தைய அணி அவங்க எடுத்திருந்தது 15. அதனால 3வது சுற்றுல நீங்க எச்சரிக்கையா விளையாடணும்ன்றதை நினைவுபடுத்த விரும்புறேன். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். ஈரோடு பள்ளி மாணவியர் 2வது சுற்று 2வது வாய்ப்பு. இதுவரைக்கும் நீங்க வைத்திருக்கிற மதிப்பெண்கள் 10. முழுமையான 10. இப்ப இந்த 5ஐ கண்டுபிடிக்க போறீங்க. ஈரோடு ஏஐடி பள்ளி மாணவியர் உங்களுக்கான 2வது சுற்றில் 2வது வாய்ப்பு. உங்கள் கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சர்க்கரை, இனிப்பு, பொங்கல், வெல்லம், 1, சம்பளம், வருமானம், பணம், மதிப்பு, பொருள், ஊதியம், வெரி குட், இரைச்சல், சத்தம், குட், திருமணம், விழா, பெண்களுக்கு, அலங்காரம், சீர், சீதனம், வெரி குட். இன்னும் ஒன்று. சோர்வு, அயர்வு, well done. ஈரோடு ஏஐடி பள்ளி மாணவியர் முழுமையா 5 மதிப்பெண்கள். உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு இப்போ? 15. 15. நீங்க அமர்ந்திருக்கலாம். சென்னை விருகம்பாக்கம் சின்மயா வித்யாலயா. தமிழ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு தேர்ச்சி உண்டு? தமிழ மதிப்பெண்கள் நல்லா வாங்குவோம். புத்தகங்கள் படிக்க அப்படியா? படிக்கிற பழக்கம் உண்டா? பொதுவா என்ன மாதிரி படிச்சிருக்கிற இது வரைக்கும்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. புத்தகங்கள்லாம் என்னோட பள்ளி புத்தகங்கள்ல இந்த செய்யுள் அதெல்லாம் வருதுல, அதை வந்து கொஞ்சம் தனியா ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு ஒரு உன்னிப்பா கொஞ்சம் கவனிச்சு படிப்பேன். படிப்பியா? அந்த புராண கதைகள் அதுல கொஞ்சம். சரி. எனக்கு இந்த இலக்கணம்ல கொஞ்சம் இலக்கணம் பிடிக்குமா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் ஆச்சரியமா இருக்கு. தமிழ் மொழி பிடிக்கிற பலருக்கே இலக்கணம் ரொம்ப சிரமம், அதனால பிடிக்காதுன்னு சொல்லாமல தான் நான் பார்த்தேன். மதிப்பெண்லாம் ஈஸியா வாங்கலாம். ஓ, அதனால. அது மட்டும் இல்லாம அதை புரிஞ்சுக்கிட்டாவே தமிழ் ரொம்ப ஈஸியா வந்துடும். அப்ப இலக்கணத்துல ஏதாவது 2 விஷயம் சொல்லு பாப்போம். இலக்கணம்ல எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. அதுல சார்பெழுத்துல 10 வகைகள் இருக்கு. அந்த 10 வகைகள் எக்ஸ்பிளைன் பண்ணா நேரம் பத்தாது. முதல் எழுத்து 2 வகைகள். உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அதுல உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு. அந்த மெய்யெழுத்து 18 3ஆ வகுக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். உயிரெழுத்த 2ஆ வல்லினம், எதெல்லாம் மெல்லினம்? கசட தப்பற வல்லினம். எல்லாத்துக்கும் மேல புள்ளி வச்சுக்கணும். கசட தப்பற வல்லினம், ஞஞ நமன மெல்லினம், எரள வழல இடையினம். well done. அழகு சின்மயா வித்யாலயா. தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாடகம், நாட்டியம், பயிற்சி, ஒத்திகை. 1, அம்மா, தாய், செய்வது, சமையல், மகுடம், கிரீடம், பெருமை, புகழ், புகழ், சிறப்பு, சாதாரணம், இயல்பு, இயல்பு, பேரு, தினசரி,
சராசரி. வெல் டன் சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம். இது வரைக்கும் மொத்தமா நீங்க 15 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இந்த இரண்டாவது சுற்றின் முடிவில் தஞ்சை PV செல்வராஜ் பள்ளி மாணவியர் 13 மதிப்பெண்கள், மற்ற 3 அணிகளுமே தலா 15 மதிப்பெண்கள். இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்க போற அந்த மூன்றாவது சுற்றின் முடிவில் பின்தங்கிய மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற அணி இந்த நிகழ்ச்சியில் தொடர முடியாது, வெளியேற வேண்டியிருக்கும். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் எங்களை சந்திங்க. அது வரைக்கும் காத்துருங்க. இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிகழ்ச்சியின் மறுபகுதிக்கு உங்களை மறுபடியும் நாங்கள் வரவேற்கிறோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ மூன்றாவது சுற்றை தொடங்க போவது ஈரோடு AIT பள்ளி மாணவியர். இவர்கள் விளையாட போகிற இந்த சுற்று கற்பக விநாயகா நெடுஞ்சொல் சுற்று. இந்த நெடுஞ்சொல் சுற்று மற்ற சுற்றுகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. விதிமுறைகள் எல்லாம் அதே தான். ஆனால் முந்தைய சுற்றுகளில் சொற்கள் ஒரு சொல்லா குறுஞ்சொல்லா இருந்தது. இந்த சுற்றுல அது நெடுஞ்சொல்லா, நீளமான சொல்லா, கூட்டு சொல்லாவோ இரட்டை சொற்களாவோ இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குறிப்புகள் ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். அதே போல 2 நிமிடத்தில் 5 சொற்கள். தொடங்கலாமா? இது வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 15. வெரி குட். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. படை, போர், சிப்பாய்கள், பயிற்சி, அதிகாரி, சேனாதிபதி, வண்ணத்து, பூச்சி, முருங்கையில், மரம், அரிப்பது, முருங்கையில் அரிப்பது, கம்பளி பூச்சி, விவசாயம், வேளாண்மை, செழிப்பதற்கு, நீர்ப்பாசனம், முகாம், விழிப்புணர்வு, பால், தயிர், ஆடை, பாலேடு, படிப்பு, மூணாவது குறிப்பு ஏட்டுக்கல்வி, வெரி குட். ராமர், பாலம், கையில், வில்லஸ்திரம், குரங்கு, ராமர், கையில், குரங்கு. அவ்வளவுதான், சொல்லியாச்சு. இப்ப விடை வரணும். இது வரைக்கும் 4 கண்டுபிடிச்சிட்டோமா? அஸ்திரம், மன்னிக்கணும், தவறான விடை. இந்த குறிப்பிட்ட சொல்ல ஏதாவது பயிற்சி எடுத்திருந்தீங்களா? இல்ல. சோ புதுசா முயற்சி பண்ணு. எப்படி இது? அந்த குறிப்போட பின்னணி என்ன சொல்லு? ராமர் கையில வில்லு இருக்கும், குரங்கு வந்து வித்தை காட்டும். அது சேர்த்து அது எப்படி? நான் திடீர்னு வந்து ராமர் கையில குரங்குன்னா நம்ம என்னத்தை யோசிப்போம்? நீ வந்து குரங்கு வித்தை காட்டும் மனசுல நினைச்சுக்கிற. பட் குறிப்பு கொடுத்து இங்க யோகிக்கிறவங்களுக்கு அது விளங்குமா? இல்ல நீ அர்ஜுனன் கூட போயிருக்கலாமே. இல்லை இன்னும் நெருக்கமாக இருந்திருக்கும். குரங்குன்றது தான் ரொம்ப மிஸ்லீடிங் ஆயிடுச்சு. இனிமேல் கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், முதல் முறையாக ஒரு சர்க்கிள் ஒரு சொல்ல இழந்திருக்கிறீங்க. அது வந்து பின்னாடி சுற்றுகளில் உங்களுக்கு ஆபத்தாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 19. அமர்ந்திருக்கலாம் AIT. மூன்றாவது சுற்று ஒரு முக்கியமான கட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த மூன்றாவது சுற்று முடிவடையும் பொழுது பின்தங்கிய மதிப்பெண்களை கொண்ட அணி போட்டியில் தொடர முடியாது. இது வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 13. நீங்க தான் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீங்க. இதை 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொலைக்காட்சி, நாடகம், வானொலி, பாடல், எதற்கு, பொழுதுபோக்கு, வெரி குட். நல்ல குறிப்பு. கை, கால், மேலே, கை, மேலே, வேறு. மூணாவது குறிப்பு கவனமா கொடுக்கணும். அடுத்தவள், முக்கணி, மாம்பழம், மாம்பழம், அடுத்து, பலா, உள்ளே, பலாக்கொட்டை. அவ்வளவுதான். பலாக்கொட்டை என்பது தவறான விடை. அடுத்தது, ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி, வட்டம், சதுரம், இவை, வடிவங்கள், அமைத்தல், சேர்த்தல். மன்னிக்கணும், தவறான விடை. இப்ப அந்த 2 குறிப்பு கொடுத்தது வந்துருச்சு. கை, மேலே, மூன்றாவது குறிப்பு கை,
மேலே. இப்போ மூணாவது குறிப்பு சொல்லு. தோள்பட்டை. வெரி குட், தோள்பட்டை. பரவாயில்ல. இப்போ எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? 3 சொற்கள். முன்னாடி மதிப்பெண்கள் 13, 3, 16 மதிப்பெண்கள். ஆபத்தான எண்ணிக்கை தான். பாப்போம் மற்றவங்க விளையாடுற வரைக்கும். தொடங்கலாமா? உங்களுடைய மதிப்பெண்கள் இது வரைக்கும் 15 முழுமை. இப்போ நீங்க வந்து இந்த 5ஐயும் கண்டுபிடித்தால் போட்டியில் தங்கி இருக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோவில், ஆலயம், கொடமுழுகு, கும்பாபிஷேகம், பறவை, சிறகுகள், சிட்டு, குருவி, கட்டுவது, குருவிக்கூடு, ஆயுதம், அருவாள், கூர்மை, கத்தி, துறைமுகம், கத்தி கப்பல், மந்திரி, அமைச்சர், சபை, அவை, இணைந்து, அமைச்சரவை, யாத்திரை, பாத யாத்திரை, செல்வது, நடைபயணம். வெரி குட். ரொம்ப அழகான குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க. அழகான யூகமும் நல்ல நிதானமா விளையாடுறீங்க. இது வரைக்கும் எந்த சொல்லையும் தவற விடாம முழுமையா 20 மதிப்பெண்களோட இருக்கிறீங்க. GRD CPF. வெல் டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம் இதுவரைக்கும் முழுமையான 15 மதிப்பெண்கள் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய திறமையை பார்க்கும்பொழுது நீங்க எந்த சொல்லையும் தவற விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப தொடரலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால்பந்து, மட்டைப்பந்து, இவை, விளையாட்டு, மைதானம், விளையாட்டு திறன், விளையாட்டு திடல். நிதானமா சொல்லு. வெளிப்படை, பேச்சு, இல்லாமல், மறைமுகம், பழங்காலம், தற்பொழுது, அரைக்க, அம்மி, முழுமை, அம்மிக்கல், அம்மிக்கல், செடி, கொடி, பெரிய, மரம், விறகு, மரக்கட்டை, பழமொழி, பழமொழி, புதுமொழி, தழும்பாது, நிறைகுடம். வெல் டன். சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம் நீங்களும் முழுமையாக 20 மதிப்பெண்களோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்களம்மா, என்ன சிரமம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பதட்டமா இருந்தது. க்ளூ வேர்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு புரியல. நிறைய பயிற்சி எடுத்தா இங்க வந்து குழப்பம் குறைவா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இவங்க விளையாடுறத பார்த்தா இவங்கெல்லாம் கூடுதல் பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு நம்ம விளங்கிக்கணும். பார்ப்போம், இன்னும் வரப்போற சுற்றுகள்லையும் அடுத்த நிலைகள்லையும் தெரியும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த 4 பள்ளி அணிகளுக்கும் காளிமார்க் பவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றிற்கு தேர்வாகி இருக்கும் அந்த 3 அணிகளோடு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான இறுதி கட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த இறுதி சுற்றை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய சுற்றுகளில் இதுவரைக்கும் அணிகள் எடுத்திருக்க மதிப்பெண்கள் இனிமே கணக்கில் வராது. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்படுகிற 1.5 நிமிட கால அவகாசத்தில் இந்த 3 அணிகளுள் எந்த 2 அணிகள் உயர்வான அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறீர்களோ அந்த 2 அணிகள் மட்டுமே இந்த போட்டியினுடைய அடுத்த நிலைக்கு தேர்வாகி போக முடியும். அது யாருன்னு கொஞ்ச நேரத்தில் இப்போ தீர்மானிச்சிருவோம். இந்த 1.5 நிமிட கால அவகாசத்தில் அதிகபட்சம் எத்தனை சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம். நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதே போல் 3 குறிப்புகள் கொடுப்பீங்க. சில சொல் சிரமமாக இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த சொல்னு தள்ளுவீங்க இல்லையா? அந்த மாதிரி அதிகபட்சம் அந்த வாய்ப்பை 3 முறை தான் பயன்படுத்த முடியும். வேற ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஏறுவதற்கு மாடி, மாடி, ஏணி,
ஏணி. படிக்கட்டு. 1. காது. காது. செவி. 2. வளர். செடி. அமாவாசை. பௌர்ணமி. 3வது குறிப்பு. அடுத்த சொல். சாவு. இறப்பு. எதிர். பிறப்பு. இன்னொன்னு குறிப்பு. சாவு. ஜென்மம். மன்னிக்கணும். அடுத்த சொல். மஞ்சள். கிழங்கு. சேமித்து. கிடங்கு. இடம். களம். மன்னிக்கணும். தவறான விடை. அடுத்த சொல். ரகம். தரம். அடுத்த சொல். பம்பரம். சாட்டை. 3. தபால். பெட்டி. அலுவலகம். அஞ்சல். 4. தாய். தந்தை. குழந்தை. அம்மா. 3வது குறிப்பு. தாய். தாலாட்டு. உங்கள் கால அவகாசம் முடிவடைகிறது. ஈரோடு ஏஐடி பள்ளி மாணவியர், நீங்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 4. இந்த சிரமத்துக்கு இடையில 4 சொற்கள் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம்தான், அதுல ஒன்றும் பிழை இல்லை. ஆனா மற்ற அணிகள் இதை விட கூடுதலாக கண்டுபிடித்தால் உங்களுக்கான அடுத்த நிலை வாய்ப்பு போய்விடும். அமர்ந்திருந்து பார்ப்போம். கோவை ஜிஆர்டி சிபிஎஃப் பள்ளி மாணவியர், இறுதி சுற்று, விறுவிறுப்பான கட்டம். உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உங்களுக்கு முன்னே விளையாண்ட அணி 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கனால இது உங்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு கணக்கிலேயே வரக்கூடாது. நீங்கள் ஒரு 15-20 கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோபம். சினம். 1. சொத்து. பத்திரம். கிஸ்தி. ஆஸ்தி. 2. துன்பம். இன்பம். 3. அவிநாசி. நெடுஞ்சாலை. பிற்பகுதி. சாலை. 4. பத்திரிகை. அழைப்பிதழ். தகவல். அறிக்கை. பத்திரிகைன்றதை மறந்துட்டேன். 3வது குறிப்பு. விநியோகம். நிபுணர். அடுத்த சொல். மன்னிக்கணும். தவறான விடை. பழனி. பஞ்சாமிர்தம். பால். காவடி. 5. ராட்சசி. அரக்கன். பெண். அரக்கி. 6. 18. பட்டி. ஓட்டு. உரிமை. சரியாக. உரிமம். 7. கேலி. கிண்டல். 8. கொண்டாட்டம். திருவிழா. பிற்பகுதி. விழா. 9. அடுத்த சொல். வண்ணம். நிறம். 10. தாளிக்க. தாளிக்க. சட்டி. ஊத்துவது. எண்ணெய். 11. வாகனம். வண்டி. மன்னிக்கணும், அது தவறான விடை. 11 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. ஜிஆர்டி சிபிஎஃப் கோவை. வெல் டன். 11 நல்ல மதிப்பெண்கள். ஆனா உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க இன்னும் எடுத்திருக்கலாம். பத்திரிகை. செய்தி. பத்திரிகை கொடுப்பது என்ன? நீ கொடுப்பதுன்னு சொல்லியிருக்கலாம். பத்திரிகை தருவது. தகவல். தகவல் சரியான குறிப்பு தான். நீ அதுக்கு என்ன சொன்ன? அறிக்கை. பத்திரிகை, அதை மறந்துட்ட. நீ நேரம் தகவல் அறிக்கைக்கு வேண்டாம். பத்திரிகையில அறிக்கை வராதுல, நீ இதை தான் பார்த்துருக்கணும். பரவாயில்ல. 11 நல்ல மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். சின்மயா வித்யாலயா, உங்களுடைய இலக்கு சொல்லுங்க. 15. 15ஆ? கூட சொல்லலாம். ஓகே 20. 20. 20 25 இவ்வளவு. 20 நடைமுறையில சாத்தியம். அதனால நான் சொல்றேன். தொடங்கலாமா? சின்மயா வித்யாலயா விருகம்பாக்கம், உங்களுக்கான 90 வினாடி கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தெளிவு. அறிவு. எதிர்ச்சொல். குழப்பம். 1. தும்பிக்கை. நம்பிக்கை. கரி. யானை. 2. போட்டி. பந்தயம். நடுவில். பொறாமை. 3. சாதம். சாப்பாடு. 1.
பருக்கை. 4 திருநீர். விபூதி. 5 வரைபடம். சித்திரம். சித்திரம். ஓவியம். 6 பூலோகம். ஆ? பூலோகம். உலகம். உலகம். புவி. வேறு. தரணி. 7 இருட்டு. ஆ? இருட்டு. வெளிச்சம். தருவது. தெரியல. படா படா படா. நான் சொல்லு. கழுகு. மெழுகு. 8 தங்கம். ஆ? தங்கம். வெள்ளி. வெங்கலம். பதக்கம். 9 மேகம். வானம். நிறம். ஊதா. 10 அடுத்த சொல். பழம். கனி. வைப்பது. கூடை. 11 மதி. நிலவு. 12 நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சொல். கோந்து. பசை. 13 உங்கள் கால அவகாசம் முடிவடைகிறது. Well done. இன்றைய போட்டியில் அதிக சொற்களை கண்டுபிடித்து 13 மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிற அணி சென்னை விருகம்பாக்கம் சின்மயா வித்யாலயா. இந்த சுவாரஸ்யமான 4வது சுற்றில் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற 2 அணிகளை நீங்க பாத்தீங்க. சென்னை விருகம்பாக்கம் சின்மயா வித்யாலயா 13, கோவை GRDCPF 11 சொற்களை கண்டுபிடித்து 11 மதிப்பெண்களை எடுத்து அடுத்த நிலைக்கு தேர்வாகி செல்கிறார்கள். AIT ஈரோடு நீங்க வரும்பொழுது நிச்சயமா அடுத்த நிலைக்கு போயிட முடியும்ன்ற நம்பிக்கையோட தான் வந்திருப்பீங்க. எல்லா அணிகளும் அப்படிதான் வரும். அது ஏன் நிகழாம போச்சுன்னு நினைக்கிறீங்க? பதற்றம். பதற்றம். பதற்றம் தான். அது மட்டும்தான் காரணமா? மற்றபடி பயிற்சியெல்லாம் முழுமையா எடுத்திருந்தீங்க? பயிற்சி எடுத்திருந்தோம். சரி, பரவாயில்ல. எல்லா அணிகளுமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கங்க இவங்களுக்கு ஏற்படுற தடுமாற்றம் எல்லாத்துக்கும் காரணமே அடிப்படையில் போதிய பயிற்சியின்மை தான். உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தை செலவழித்து அதிக பயிற்சி எடுத்து அதிக சொற்களை நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு வருகிறீர்களோ அது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக பலன் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை தாண்டி உங்களுடைய படிப்பு, கல்வி, பணி, தொழில் எல்லாத்துலேயும் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும், உதவுன்றதும் உறுதி. அடுத்த வாரம் இதே போல புதிய 4 பள்ளி அணிகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு வந்து பங்கு பெற்ற 4 பள்ளிகள் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.